உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன லதா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓகேவா? செம்மையா இருக்கு பாரதி. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் பாசத்தை பொழியிற ராட்சசியா இருக்க, சில நேரம் கோவத்துல பத்ரகாளியா மாறிடுற. ஆக மொத்தத்துல உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி மத்தவங்களுக்காக யோசிக்கிற மனசு இருக்கே, அத உன்கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கணும். ஏய், நான் இப்போ உன்கிட்ட என்ன கேட்டேன்? இந்த ஏற்பாடுல நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன். அது ஒரு தப்பா? ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்ளோ லெங்தா பில்டப் கொடுத்துட்டு இருக்க. சரி, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆதி வரத்துக்குள்ள அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். லவ் யூ பாரதி. யோ, இங்க வாயா. சொல்லுங்க சார். என்னைய நடக்குதுங்க? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எம்டி சாரோட அம்மாவுக்கு பிறந்தநாள் சார் இன்னைக்கு. அதனால பாரதி மேடம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த பாரதியோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதை நம்ம உடனே பவானி மேடத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும். ஹாய். ஆனாலும் நீங்க ரொம்ப சுயநலவாதி எம்டி சார். உங்க ஆபீஸ்ல இவ்ளோ ஏற்பாடு பண்ணி உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க நெஞ்சில கை வச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல சார். இல்லை லதா, அதான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே யாருக்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் சாரதா அவர்களோட பிறந்த நாளை தான் கொண்டாட போறோம். நம்ம எம்டி சார் இப்ப வந்து இந்த கேக்க வெட்டுவாரு. நாம எல்லாரும் சாரதா மேம்க்கு வாழ்த்து சொல்லலாம். போங்க ஆதி சார். உங்க உறவை யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன், நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. சரிம்மா.
தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டேம்மா. நான் இப்ப அவங்க கூட இல்லாம இருக்கிற மாதிரிதான் உங்க எல்லாருக்குமே தெரியும். நானு அவங்கள இருந்து வந்த ஒரு பகுதி தானே. நான் எப்படி அவங்கள பிரிய முடியும்? அம்மா, நீங்க அப்பா இல்லாம என்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியும். நீங்க வேணா என்ன பிரிஞ்சதை நினைக்கலாம். நான் எப்பவும் உங்க நினைவுகளோட தான் இருக்கேம்மா. இந்த கம்பெனி எம்டிங்கிற மரியாதை எனக்கு கொடுக்க நீங்க உங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா, உங்களுக்கு இப்ப சந்தோஷமா? இப்பவாவது ஆதியை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? ஆதி என்னைக்கும் உங்க புள்ளதான். நீங்க கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. எனக்கு என் புள்ளைய பத்தி நல்லா தெரியுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் என் புள்ளைய ஒருத்தி மயக்கி வச்சிருக்காளே, அந்த நாடகக்காரிதான். அவ என் பையனை விட்டு போனா என் பையன் எனக்கு கிடைச்சிருவான். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. நான் உனக்கு கடன் படுறது அதிகமாயிட்டே இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.